بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக, நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்துக்கு நான் வருகின்றேன். இன்றைய பாட தலைப்பாக ஹல் சுஜூதி திலாவதி தக்பீரும் வ தஸ்லீமுன், சுஜூதி திலாவத்திற்கு தக்பீர் கூறுவது, சலாம் கூறுவது உண்டா என்பது சம்பந்தமாக. சுஜூது திலாவத் இதா கான ஃபிஸ்ஸலா, திலாவத்துடைய சுஜூத் தொழுகையில் இருக்குமே ஆனால் சுஜூத் செய்கின்ற பொழுது தக்பீர் கூற வேண்டும், எழும்பும் போதும் தக்பீர் கூற வேண்டும். இதா கான ஹாரஜ ஸலா, தொழுகைக்கு வழியிலே சுஜூது திலாவத் செய்கின்ற பொழுது கப்பீரு இதா சஜத, சஜதா செய்தால் தக்பீர் கூறுவான். வலா கப்பிரு இதா காம, எழுந்தால் தக்பீர் கூற மாட்டான். வலா யுசல்லிமு ஃபீஹி, அதிலே சலாமும் கூற மாட்டான். இதான் பல கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட ஹாத் அக்ரபுல் அக்வால் சவாப், கருத்துக்களிலேயே மிக சரியான கருத்துக்கு நெருக்கமானது இந்த கருத்தாக அமைகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில உலமாக்கள் சுஜூது திலாவத்துடைய சட்டம் தொழுகையுடைய சட்டத்தை போன்றது, சுஜூதுக்காக தக்பீர் கூறுவான், எழும்புவதற்காக தக்பீர் கூறுவான், ஒரு சலாம் கொடுப்பான் என்ற கருத்தையும் சில உலமாக்கள் ஆதரிக்கின்றார்கள். மற்றொரு சாரார் அன்னஹுலா தக்பீர் ஃபீஹி வலா சலாம், மொத்தத்திலே சுஜூது திலாவத்தில் தக்பீரும் இல்லை, சலாமும் இல்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.